ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ மிச்சாலைக்கு அப்புறம் அந்த ஒரு வீடியோவில் வந்திருக்கிறேன்னு கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருக்கும் பிரயோசனமான வீடியோ. அதாவது கத்தார் லைசன்ஸ் யாரில் எடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கு மிக மிக அவசியமான வீடியோ இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க வர மெயின் சப்ஜெக்ட் வந்து என்னென்னு சொன்னால், கத்தாரில் லைசன்ஸ் எடுக்க போகிறவங்க வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவை, அவர் எதுக்கு தகுதியாக இருக்கணும், அடுத்தது வந்து அவர் என்ன டெக்ஸ்ட் எடுக்கணும், கம்ப்யூட்டர் எக்ஸாம், இப்படியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். இந்த லைசன் வந்து யார் எந்த லைசன், பைக் லைசன் எடுக்கலாம், கார் லைசன் எடுக்கலாம், ஏன்னா மோட்டோவான முக்கிய லைசன் எடுக்கலாம். எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோட போகிற விஷயம் வந்து பொதுவான விஷயம். கத்தாரில் லைசன் யார் எடுக்க போகிறீங்களோ அவளுக்கு மிக மிக அவசியமான வீடியோ இந்த வீடியோ. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் லைசன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிக்கணும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அதே போல் வந்து அவங்களுடைய கத்தார் ஐடி, எக்ஸ்பைரி ஆகாத கத்தார் ஐடி, அதோட ஃபோன் நம்பர், அவங்களோட மெட்ராஸ் எந்த நம்பரில் கனெக்ட் ஆகிருக்குதோ அந்த அதுக்குரிய ஃபோன் நம்பர் மிக மிக அவசியம். அடுத்தது பாஸ்போர்ட், அடுத்தது ஃபோட்டோ, இதெல்லாம் தேவைப்படும். இது யாருக்கு தேவைப்படும்னு சொன்னால், விசிட் விசாவில் வரவங்களுக்கு, இல்லைன்னு சொன்னால் ஹயா விசாவில் வரவங்களுக்கு இது தேவைப்படும். சம்டைம் சின்ன வயசுலேருந்து கத்தாரில் இருந்து 18 வயசு ஆயினப்புறம் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படலாம். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியலை. பட் கத்தாருக்கு நீங்கள் ஒரு ஃப்ரீஸாலேயோ கம்பெனிஸாலேயோ இல்லாட்டி கத்தாருக்கு வேலையாக வந்திருக்கீங்களா, லைசன்ஸ் எடுக்கணுமா, அதுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோ, இந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் தேவைப்பட சான்ஸ் இல்லை. எதுக்கும் வச்சுக்கொள்ளுது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட ஃபோட்டோலாம் அவட இருக்குது ஆல்ரெடி. அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சில டைமில் ஆஃபர் போகும். இதோட ரொம்ப குறைய பேசல போகும். நான் பார்த்துருக்கேன் முன்னாடி கல்ஃப் ஃபைன்ஸ்குள்ளே வந்து 2500 அந்த மாதிரிலாம் போய்த்து இருக்குது. சரியா? இப்போ நார்மல் ப்ரைஸ் லைசன் அவசியம்ன்றதுக்காக வேண்டி 3750 கத்தாரியா ப்ளஸ் 350 டு எக்ஸாம். அடுத்த வட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து அப்ளை பண்ண அப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பரை கொடுப்பீங்களே, அந்த டைமில் வந்து உங்களோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் வந்து ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அவங்களோட வெப்சைட், நீங்கள் எந்த டிரைவிங் ஸ்கூல் போகிறீங்களோ அந்த டிரைவிங் ஸ்கூலுக்குரிய அப்ளிகேஷன் வரும். அதாவது வந்து நான் போனது கல்ஃப் டிரைவிங் ஸ்கூல், அதுக்குரிய அப்ளிகேஷன் வரும். அதில் யாருமே பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ யாருக்கும் டவுன்லோட் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனை வந்து யாருக்கும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பட் உள்ளுக்கு போக முடியாது. ஏன்னு சொன்னால் வந்து யார் அந்த லைவிங் ஸ்கூலில் ஜாயின் ஆகிறாங்களோ அவளுக்கு ஒரு பின்கோட் வரும். அந்த ஜாயின் ஆகிறவங்களுக்கு வந்து பின்கோட் வரும். அந்த பின்கோடை கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு போகலாம். ஸோ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ இல்லை, நான் இன்னும் நிறைய வீடியோ போட இருக்கிறேன். இது துண்டுலாம் போட போகிறேன். நான் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. அதால் நான் கண்டிப்பாக என்னை வீடியோக்களில் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக எந்த பாஸ்வேர்டை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி யாருனாலும் பார்க்கலாம். ஏண்டா எல்லாருக்கும் தேவைப்படும். ஏண்டா யாரும் கொடுக்க மாட்டாங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். எல்லோரும் பாருங்கள். அந்த பாஸ்வேர்ட் எந்த வீடியோ போடுற வீடியோவில் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் வேண்டாக்கள் வந்து அதை நீங்கள் கண்டிப்பாக அடைங்க. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எந்த பின்கோட்டை படிங்க. எந்த ஃபார்ம் தரப்படும். எதுக்கு தரப்படும்னு சொன்னால், நீங்கள் வந்து எக்ஸாம் செஞ்சு பார்க்கலாம், வீடியோக்கள் பார்க்கலாம் அதில். ஸோ அதெல்லாம் பின்னால் சொல்கிறேன். அதான் வந்து நீங்கள் இந்த பின்கோட் அந்த அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பேர் ஜாயின் ஆகலாம். அதில் வந்து மிக மிக அவசியம் என்னென்னு சொன்னால் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்குரிய எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு சின்ன ட்ரையல், அது அப்ளிகேஷன்லேயே வந்து 5 நாளுக்குன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள்னு சொல்லி. அதில் ஒரு நாளுக்கு வந்து இத்தனை கேள்வி, 20 கேள்வி வரும். அந்த ஒரு நாளுக்குரிய அந்த கேள்வியை செய்கிறேன்னு சொன்ன அந்த ஆன்சர் நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னால், அந்த கேள்வியை பார்க்குறேன்னு சொன்னால், அந்த ஒரு நாளுக்குரிய வீடியோ ஒன்றையும் ஒரு நாளில் வந்து 5 வீடியோ தருவாங்க. அந்த 5 வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் ஒரு வீடியோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தா தான் அந்த ஃபஸ்ட் வீடியோக்குரிய முதல் வீடியோக்குரிய கேள்விகள் வரும். 20 கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி சரியோ பிள்ளையோ ஆன்சர் பண்ணணும். அடுத்த கட்டமாக அடுத்த வீடியோ பார்க்கலாம். அப்படி 5 நாளைக்குரிய வீடியோக்கள் வரைக்கும் அந்த ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்க்க தான் அடுத்தடுத்த வீடியோ அன்லாக் ஆகும். சரியா? இதில் மெயின் விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து யாரும்
படித்து எனக்கு தெரியும் இந்த எக்ஸாம் எழுத போனீங்கன்னு சொன்னால் தெரியல பாஸ் ஆவீங்கன்னு சொல்லி என்ன சொன்னால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் பிழைகள் இருக்குது. நம்ம பிழையாக செஞ்சால் தான் சரி வரும். அது உண்மை. நான் அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன் இந்த வீடியோவிலே. சரி, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சரியா, எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தர் ரோட்டில் வந்து சாலையில் வந்து வாகனம் ஓட்டுறேன்னு சொன்னால் அவர் டிரைவிங் லைசன்ஸ் வாகன உரிமம் இதை கண்டிப்பாக எடுத்து செல்லணும். சரியா, இந்த கேள்வி வந்துச்சு எனக்கு. நான் ட்ரையல் பண்ணும்போது அடுத்த வந்து ஃபைனல் எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதும்போது இந்த கேள்வி வந்துச்சு. அதாவது 2 கொஷன் வந்துச்சு. ஒரு கொஷன் 2 ஆன்சர். அதாவது வந்து ஒருத்தர் சாலையில் வாகனம் ஓட்டும்போது அவருடைய வாகன லைசன்ஸ் கொண்டு போகணுமா சொன்னதுக்கு வந்து முதலாவது ஆன்சர் வந்து கொண்டு போகணும், 2வது ஆன்சர் வந்து கொண்டு போகக்கூடாது. இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். அதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸ், அதுதான் சட்டம், அதுதான் லைசன்ஸ் எடுக்கணும் இல்லையா. பட் நான் வந்து கொண்டு போகணுன்றதுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு எனக்கு அது பிள்ளையை காட்டுனுச்சு. சரியா, இந்த பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்தாருங்க உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் பாருங்க, இது தவறு, இந்த ஆன்சர் தவறுன்னு சொல்லிடுச்சு. நான் செகண்ட் செய்யும்போது கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டேன். சரியா, அப்போ அதில் வந்து அது கரெக்டாக இருந்துச்சு, நான் கொடுத்த அதுவும் சரின்னு வந்துச்சு. அப்போ அதே போல் வந்து சில விஷயங்கள் இருக்குது. எந்த வாகனத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எப்படி ரோட் க்ராஸ் பண்ணணும், இந்த விஷயங்கள் வந்து பொதுவாக ஈஸியான சப்ஜெக்ட். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து செஞ்சாலும் அதில் வர ஆன்சரை நீங்கள் கேரியருக்கு நீங்கள் ஆன்சரை கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும், நம்ம சரியாக தானே கொடுத்தோம், என்ன பிள்ளையாக வருதுன்னு சொல்லி. சரியா, அடுத்த லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் இருக்கலாம், தமிழ், இங்கிலீஷ், அரபிக், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், நிறைய லாங்குவேஜ் இருக்குது. எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம். இந்த ஸ்கூலில் இருக்கிற நல்ல விஷயங்கள்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் வந்து ஒவ்வொரு கட்டமாக ஒரு நாளைக்கு தான் அந்த வீடியோ செய்யணும் அவசியம் இல்லை. நீங்கள் 5 நாளுக்குரிய வீடியோ ஒரு நாள் செஞ்சு முடிக்கலாம். நான் வந்து 2 நாளே முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் 10 டே ஒரு நாள் 2 நாளுக்குரிய வீடியோ ஃபுல்லாக செஞ்சு முடித்தேன். 2ஆம் நாள் வந்து 3 நாள் 5 நாளுக்குரிய வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அந்த அதாவது என்ன இதுன்னு சொன்னால் வந்து அந்த நாள் தான் செய்யணும் அவசியம் இல்லை. அதில் வர வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களா, அந்த வீடியோக்குரிய கேள்விகள் வரும், அந்த கேள்வி செஞ்சீங்கன்னு சொன்னால் அடுத்த வீடியோ அன்லாக் ஆகும். அந்த வீடியோ பார்க்குறீங்க, அதுக்குரிய கேள்வி செய்கிறீங்க, அடுத்தது அன்லாக் ஆகும். இந்த மாதிரி தான். நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, ஒரு நாளே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் எவ்வளோத்துக்கு செஞ்சு பழகுறீங்களோ அதை பார்த்து 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 அவ்வளோதுக்கு நல்லது. நிறைய விஷயங்கள் படிச்சுக்கொள்வீங்க. ஒருத்தர் கோவிட் எக்ஸாம் வைக்கணும் படித்து தரணும் அப்படின்னு இல்லை, அழகாக வீடியோ போகும். அந்த வீடியோவில் மேலே டைப்பிங்லேயும் போகும். நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் தமிழில் டைப்பிங்லேயே போகும். அடுத்தது வந்து படம் பார்த்து கதை சொல்கிறோம் லைட்டாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வச்சுக்கிறாங்க எக்ஸத்தை. அது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, இங்கே வர கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறீங்க, சரியாக பிள்ளையோ ஆன்சர் பண்ணுறீங்க. நீங்கள் எக்ஸாம் அந்த 5 நாளுக்குரிய எக்ஸாம் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டர் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோனில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும், ஆன்லைன் எக்ஸாம்னு சொல்லி. சரியா, நீ இந்த 5 நாளுக்குரிய எக்ஸாம் இதை கேள்விகளை ஆன்சர் பண்ணி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கீழே வந்து ஆன்லைன் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து இத்தனாம் தேதி அவங்களுக்கு உங்களோட ஃபோனில் வந்து அவங்களோட எக்ஸாம் ரெடியாக இருக்குன்னு சொல்லி. சரியா, அந்த எக்ஸாமில் வந்து 40 கேள்விகள் வரும். 40 கேள்விகளில் வந்து 36 கேள்விகளுக்கு நீங்கள் பாஸ் எடுக்கணும். 4 பேர் எடுத்த பிரச்சனை இல்லை, 36 கேள்விகளுக்கும் பாஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுலேயே ஒரு சர்டிஃபிகேட், அந்த அப்ளிகேஷனில் குட்டி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வரும். சரியா, ஸோ நீங்கள் அதில் பாஸ் ஆகிட மட்டும்தான் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. அது நல்ல விஷயம். என்று சொன்னால் வந்து நீங்கள் அங்கே போய்த்து ஃபெயில் ஆகிறத விட அவங்கள ஃபோன்லேயே பார்த்து சரியா பிள்ளையோ நீங்கள் அதை எத்தனை தடவை செஞ்சு பார்க்கலாம். அந்த 40 கேள்வியையும் வந்து 1-2 இல்லை 1000 தடவை செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 36ல் நீங்கள் 40 எடுத்தீங்க, அவ்வளோ ரொம்ப ஈஸியான கேள்வி. எப்படி ஈஸின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு வர ஆன்சர் நீங்கள் அதிலேயே பார்த்து நீங்கள் பிள்ளையாக செஞ்சாலும் அவங்களுக்கு சரியான ஆன்சர் சொல்லித்தரும். கடைசியாக லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்லித்தரும். அப்போ அவங்களுக்கு மெயினில் படும், நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணுமே, நம்ம இதை பண்ணிக்கலாமே, நெக்ஸ்ட் டைம் இதை தான் பண்ணணும் சொல்லி ஒரு மெயினுக்கு வரும். அந்த வகையில் நீங்கள் அந்த ஆன்சர் கொடுத்தீங்கன்னு சொன்னால்
அப்படி செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 40 கேள்வி வந்து அவங்க 20 மினிட்ஸ் தருவாங்க எங்கள் எக்ஸாம் சென்டரில். உங்களுக்கு 5 மினிட்லேயே அந்த எக்ஸாம் முடிச்சிடலாம். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் யோசிக்க தேவையில்ல. எக்ஸாம்னு சொல்கிறத வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். அடுத்து வந்து டைம் தருவாங்க, ஆன்சர் கேள்வி தருவாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? உண்மைக்கு நான் ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்காவில் கூட இவ்வளோ ரேஸோட எக்ஸாம் அடிக்கிறது இல்லை. அங்கே கூட ரயில் எக்ஸாம் வந்து பேப்பர் தருவாங்க, என்சிக்யூ எழுதணும். ஸோ எழுதுறதுல மார்க் பண்ணணும். பட் அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ஈஸி தான், பட் அதை விட ரொம்ப ஈஸின்னு சொல்ல வரேன். அடுத்த கட்டமாக வந்து என்னென்ன போடலாம், எக்ஸாம் எப்படி எக்ஸாம் போடுறது, என்ன மாதிரி தயாராகிறது, என்னென்ன கேள்விகள் வரும், என்னென்ன கேள்விகளில் மிஸ்டேக் வரும் என்றதை வந்து அடுத்த வித கண்டிப்பாக நான் பேசி போடுறேன். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு அவசியமாகும். எதுவும் மிஸ்ஸிங் வேணும்னு சொன்னால் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்குரிய வீடியோ பண்ணி போடுறேன். தேங்க்யூ.